இல்ல வட சென்னையில என்ன நடக்குதுன்னே புரியலைங்க. வட சென்னையை ஒரு காலத்தில் தன் கையில் தானும் ஒரு தாதாவாக இப்ப சொல்லப்படுகிற பாம் சரவணன் அவன் காலை உடைச்சிட்டோம்னாங்க. அவன் தப்பிக்க பார்த்தான் காலை. கஸ்டடியில இருக்க ஒருத்தவங்க குறைஞ்சது ஒரு 50 போலீஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களையும் தாண்டி எங்க ஓட முடியும்? ஏன்னு சொன்னா அந்த ரவுடியை காப்பாத்துறதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க ஒரு நாளைக்கு 20 லட்சம் ரூபாய் வாங்குற வக்கீல வைக்கிறீங்க. சேர்ந்த ஒரு பன்னீர்செல்வம் என்பவரை 2017 இவர் கடத்திட்டு போய் உயிரோட எரிச்சிட்டாராம் தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல. இப்ப தமிழ்நாடு போலீஸ் என்னங்க பண்ணுது? தினகரன் ஆபீஸ்ல 3 பேரை உயிரோட எரிச்சாங்க. திமுகவை சேர்ந்த அழகிரியின் தொண்டர்கள் ஒருத்தருக்கு கூட தண்டனை வாங்கி தரல. திரு இப்ப பொன்முடி அவர்கள் இப்ப சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனியில் அவர் வச்சிருக்கிற வீட்டை 1.5 கிரவுண்ட் அரசாங்க நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுத்தவர் அந்த மகேஷ். அதே மாதிரி நம்ம கிண்டி ஜிஎஸ்டி ரோடில் கண்ணப்பனையா 5 கிரவுண்ட் இடத்த வச்சிருக்காங்க. அங்கே வந்து ஞானசேகர்னா முதல்ல 23ஆம் தேதி சம்பவம் நடந்துச்சு. 24ஆம் தேதி முதல்ல 7 மணிக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க. விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. ஒரு அரை மணி நேரம் அவர் விசாரணை பண்ணுறதுக்குள்ள திமுகவுடைய கோட்டூர்புரத்தை சேர்ந்த சில உள்ளூர் ஆட்கள் வந்து மீட்டிங் போட்டாங்க. அவருக்கு ஒன்றும் தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அந்த இதில் கோட்டூர்புரம் ஸ்டேஷனில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியில் இடணும். தென் சென்னை மாவட்ட செயலாளர் மா சுப்பிரமணியம் உள்ள பூந்து அவரை என்கவுண்டர் பண்ண வேண்டாம்னு தடுத்ததாகவும் அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் 9ஆம் தேதி மீட்டிங்க்கு அவரை வர வேண்டாம்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் இருக்கிற நிலங்களை அபகரிக்கிறதுக்கு திமுகவை சேர்ந்த தாதாக்கள் இந்த மாதிரி ரவுடிகளை பயன்படுத்தி ரேலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேடப்பட்டு வந்த பாம் சரவணன் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் கொடுத்த வாக்குமூலம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இல்லை வட சென்னையில் என்ன நடக்குதுன்னே புரியலைங்க. வட சென்னையை ஒரு காலத்தில் தன் கையில் தானும் ஒரு தாதாவாக செயல்பட்டவர் இன்றைக்கி அமைச்சராக இருக்கிறார். திமுகவின் மாவட்ட செயலாளரும் இருக்கிறாரு. நிறைய பேர் மறைக்கிறதுல ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ சொன்னதை வச்சுக்கிட்டு இப்போ அவர் வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணார்னா, கிட்டத்தட்ட இன்றைக்கி சீமான் பேசுகிறத போல் திராவிட கழகங்களையோ ஈவேரா பேரை சொல்லி இல்லாமல் பட்டியல் சமூகத்தை உயர்த்தணும்னு சொல்லிட்டு அவரும் கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் பண்ணிக்கிட்டே அதே நேரத்தில் ஆந்திராவில் போலி பல்கலைக்கழகம் மூலமாக பிஎல் பட்டம் வாங்கிட்டு தனக்கு கோர்ட்டில் வாதாடுறதுக்கு வக்கீல்களையும் தயார் பண்ணிட்டு இருந்தார். இப்போ ஆம்ஸ்ட்ராங்குடைய வளர்ச்சி ஒரு லெவலில் போக ரியல் எஸ்டேட்லேயும் அவரோட மோதிக்கிட்ட ப்ளஸ் அவருடைய வளர்ச்சி மேலே இருந்த ஏதோ ஒரு கேங் போட்டு தள்ளிச்சு. யார் போட்டு தள்ளிச்சின்னு தெரியாது. 26 பேர் என்னமோ இன்றைக்கி குண்டர் சட்டத்தில் அதில் உள்ளே போட்டிருக்காங்க. அதை எதிர்த்து அப்பீலுக்கே 12 பேரோ 15 பேர் தான் பண்ணியிருக்காங்க. மீதி 13 பேர் பண்ணல. அதில் முக்கியமாக சொல்லப்பட்ட ஒருவர் வந்து இவருடைய தம்பி ஆற்காடு சுரேஷ் தம்பி, என்னை வெளில விட்றாதீங்க ஆனால் என்கவுண்டர் பண்ணாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டார்னு செய்தி வந்துச்சு. இப்போ சொல்லப்படுகிற பாம் சரவணனுடைய அண்ணன் தென்னரசு என்கிற தென்னுங்கிறாங்க. இவர் அந்த ஆம்ஸ்ட்ராங் இருந்த இந்த கட்சியே அது பிஎஸ்பி கட்சியில் ஒரு பொறுப்புலேயும் இருந்தாராம் வட சென்னையில். அவரை இப்போ யாரோ போட்டு தள்ளிட்டாங்க, இந்த ஆற்காடு சுரேஷ் கேங்கோ இல்லை அதை சேர்ந்த ஒரு பன்னீர்செல்வம் என்பவரை 2017 இவர் கடத்திட்டு போய் உயிரோட எரிச்சிட்டாராம் தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில். அந்த பன்னீர்செல்வம் என்பவர் இங்கே கோயம்பேட்டை சேர்ந்தவராம். அவரை வந்து காணவில்லைன்னு இன்றைக்கி வரைக்கும் போலீஸு தேடிக்கிட்டு இருக்காங்க. கம்ப்ளைண்ட் இருக்குது. இப்போ தமிழ்நாடு போலீஸ் என்னங்க பண்ணுது? இப்படி ஒரு ஆள் காணும்னா அவரை இது பண்ண மாட்டீங்க. இப்போ 26 பேர், அதாவது எப்பயுமே இன்வெஸ்டிகேஷனில் நீங்கள் வக்கீல்களையோ இல்லை இது பண்ணுற நிருபர்களையோ கேட்டிங்கன்னா ஒரு கேஸை 2 பேர் பண்ணாங்க 4 பேர் பண்ணாங்கன்னா நிரூபிக்க முடியும். நம்பரை சேர்த்துக்கிட்டே போனால் கேஸு கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிடும். சம்மந்தம் இல்லாத கடைசி 4 பேர் ஃபஸ்ட்டு வெளில வருவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக போய் யார் பேர்லையும் இல்லைன்னு போயிடும். தினகரன் ஆஃபீஸில் 3 பேரை உயிரோடு எரிச்சாங்க. திமுகவை சேர்ந்த அழகிரியின் தொண்டர்கள் ஒருத்தருக்கு கூட தண்டனை வாங்கி தரல. அதனால இதுதான் ஆகும். அதனால இது வந்து இந்த கேஸில் இப்போ இவரை ஆம்ஸ்ட்ராங் இவர் போய் அந்த ஆற்காடு சுரேஷுடைய கேங்கை கொலை பண்ண முயற்சி செய்கிறார் அப்படின்னு இவரை தேடிக்கிட்டே இருந்தாங்களாம். கடைசியாக இவரை பிடிச்சிட்டு திருப்பி வந்தான். இது ஆந்திராவில் வரதையாபாளையத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாராம். பிடிச்சிட்டு வந்து இங்கே வரப்போ தப்பி ஓடுறப்ப காலில் சுட்டு காலில் இப்போ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு வருது. இதெல்லாம் நமக்கு கேட்குறதுக்கே இதாக இருக்குங்க. ஏன்னா இந்த ரவுடிகளுக்கு எங்கேருந்து தைரியம் வருது?
அந்த கட்சியாக இருக்கட்டும். இப்போ 7 வருஷம் ஆயிடுச்சு இவர் அந்த பன்னீர்செல்வத்தை இவர் உயிரோடு எரிச்சுன்னா 3-4 வருஷம் முடிய போகுது திமுக வந்து. இப்போ போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு? அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் இன்னைக்கு வரைக்கும் யார் அந்த சாருங்கிறது வெளியில் வரல. ஆனால் அவன் இருக்கிற வீடு வந்து கோயிலுக்கு சொந்தமான இடம். அவன் வீடும் பக்கத்தில் 26 வேறு வீடும் சேர்ந்து 2 ஏக்கர் கோயிலுக்கு சொந்தமானதுங்க. சைதாப்பேட்டை லேக் ஏரியாவில் இன்னைக்கு ஒரு கிரவுண்டு 5 கோடிக்கு மேலே போகும். அப்போ 2 ஏக்கர்னு சொன்னால் 36 கிரவுண்டு. அப்போ எவ்வளோன்னு கணக்கு போட்டுக்கோங்க. அப்போ எப்படி இதை வந்து ஒரு கட்சி அபிமானியெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இவங்க இந்த ரியல் எஸ்டேட்டுங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு இதுவாக இருக்குது. அரசாங்க நிலத்தை எடுத்து ஆக்கிரமிக்கிறது. நம்ம நேற்றுக்கு இதே நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாசுவை என் கூட மீட்டிங்கில் வராதுன்னு சொல்லிட்டு சென்னை துணை மேயர் மகேஷை வச்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த 9ஆம் தேதி அன்றைக்கி வந்தது. அந்த மகேஷ் யாருன்னு பார்த்தால் இப்போ பொன்முடி அவர்கள் இப்போ சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனியில் அவர் வச்சிருக்கிற வீட்டை 1.5 கிரவுண்டு அரசாங்க நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுத்தவர் அந்த மகேஷ். அதே மாதிரி நம்ம கிண்டி ஜிஎஸ்டி ரோடில் கண்ணப்பனையா 5 கிரவுண்டு இடத்த வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஒரு கிரவுண்டு வந்து 5 ஏக்கர் நிலம். 1 ஏக்கர் இன்னைக்கு 200 கோடி ரூபா போகும். ஸோ இது மாதிரி நிலத்தை ஆக்கிரமிக்கணும்னா கழக கண்மணிகளாக ஊப்பிகளாக இருக்கணும்னா இதை வளர்த்து விடுறதுக்கு இவங்க இன்னொரு பக்கம் யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் இந்த மாதிரி இப்போ பட்டியல் ஜாதியை சேர்ந்த தாதாக்களை உருவாக்குறாங்க. இதைத்தான் நம்ம இவரும் படம் எடுக்கிறார் வட சென்னை இதெல்லாம் சொல்லிட்டு ரஞ்சித் அவர் என்ன சொல்கிறாரு, நீ லவ் பண்ணால் போதாது மேட்ரை முதல்ல முடிக்கணும்னு கற்றுக் கொடுக்குறாரு. மேட்ரு செய்யறதுக்கு இப்போ இது சார்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு போய் உள்ளுக்குள்ளே அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே திமுக ஞானசேகரன் பண்ணுறாரு. யார் அந்த சார்னு இன்றைக்கி வரைக்கும் தெரியல. இல்லைன்னு நாளே சொன்னார் அருண்குமார் சார். அவரை மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு திமுக போயிருக்கு. திமுகங்கிற கட்சி யாருக்காக இருக்கு? பொன் குழந்தைய ஒரு ரவுடி பையன் வந்து இப்போ பண்ணாங்கிறதுல உட்காந்து சிபிஐயில் போய் ஒரு நாளைக்கு 20 லட்ச ரூபாய்க்கு மேலே 3 இதை போட்டு சிபிஐலேருந்து எஸ்ஐடி போட்டிருக்காங்க. இப்போ யாருக்காக இருக்காங்க? இப்போ அந்த கமிஷனர் பேரில் இன்டர்னல் ஒரு இது போட்டு ஒரு இன்கொயரி பண்ணிவிட்டு அவர் ஏதோ அன்றைக்கி வந்து இன்ஃபர்மேஷனை சொன்னார் அப்படின்னு முடிச்சிருக்க முடியும். ஆனால் இப்போ எதுக்காக போகிறாங்க? எதுக்காக உயர்நீதி அதே மாதிரி கள்ளக்குறிச்சி கேஸில் இப்போ சிபிஐக்கு போயிருக்கு. அதை தடுக்க போவாங்களான்னு தெரியல அப்பீல் போனாங்கன்னா. ஸோ இந்த மாதிரி போலீஸை நீங்கள் ஒழுங்காக விட்டால் காப்பாற்றுவாங்க. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா கவர்னர் எடுத்து மிக கேவலமாக திமுக பரப்பிட்டுருக்கு. ஏன்னா யார் அந்த சார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரனுக்கு ஞானசேகரன் முதல்ல 23ஆம் தேதி சம்பவம் நடந்துச்சு. 24ஆம் தேதி முதல்ல 7 மணிக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க. விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. ஒரு அரை மணி நேரம் அவர் விசாரணை பண்ணுறதுக்குள்ள திமுகவுடைய கோட்டூர்புரத்தை சேர்ந்த சில உள்ளூர் ஆட்கள் வந்து மீட்டிங் போட்டாங்க. அவருக்கு ஒன்றும் தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அந்த இதில் கோட்டூர்புரம் ஸ்டேஷனில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியில் இடணும். அதுக்கு அடுத்த நாள் காலையில் அவருடைய 4வது நபராக ஞானசேகரன் விசாரணை அப்போ திமுக காரங்க வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அப்பையும் ஒரு ஃபோன் வந்துச்சா, சார் இல்லை சார் நாங்கள் மீட்டுட்டு வரோம்னு சொல்லிட்டு மீட்டிட்டு போனாங்களாம். அப்புறம் 8வது நகராக ஞானசேகரனுடைய தம்பி சுரேஷ் விசாரணை போது வேற ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜில் சைடு இமேஜ் காட்டினா அதில் அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அந்த ஞானசேகரன் தான் இருக்கும், அந்த குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபராக இருக்கும்னு சொல்லி இது எங்கள் அண்ணனாக தான் இருக்கும், இந்த ட்ரெஸ்ஸு வீட்டில் இருக்குன்னு எடுத்து கொடுத்தப்பறம் தான் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவனை அரெஸ்ட் பண்ண உடனே அவங்க தமிழ்நாடு மெட்ராஸ் கார்பரேஷனுக்கு சொந்தமான நம்ம சர்தார் பட்டேல் ரோட்டில் பிஆர் அண்ட் சன்ஸ் பக்கத்து இடத்துல சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து பிரியாணி கடை வச்சதை மீட்டாங்க. இந்த கேஸ் அடுத்த கட்டமாக நகர்வதற்கு எதற்கு இவ்வளோ காலதாமதம்? அண்ணா பல்கலைக்கழக கேஸில் சார் இன்னைக்கு அவன் காலை உடைச்சிட்டோன்னு நாங்கள் அவன் தப்பிக்க பார்த்தான். ஒரு ஃபோட்டோவில் கையில் பெருசாக மாவு கட்டு இருந்துச்சு, இன்னொன்றில் பார்த்தா சின்ன கட்டு இருந்துச்சு. ஒரு பெரிய BMW கார்லேயோ என்னமோ இருந்தான். அது அவனுக்கு 5 கார் சொந்தம் ஒன்று இதுன்னாங்க. இப்போ அதுக்கப்புறம் 3 நாள் முன்னாடி தான் அவன் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இருந்து எஸ்ஐடி அவனை விசாரிக்கவே இல்லை. எஸ்ஐடி போனது ஃபுல்லாக விசாரித்தது வந்து அந்த மாணவி, அந்த மாணவி கூட இருந்த நண்பன், அதுக்கப்புறமாக வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்டு, யார் அந்த ஞானசேகரன் அப்படின்னு போக அவன் வீட்டுக்கு போய் அவன் வீட்டில் இருந்த லேப்டாப்பு கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்கெல்லாம் எடுத்தால் அதில் 45 வீடியோக்கு மேலே இருந்தது. அதில் பல பெண்கள். இது தவிர அவன் வீடை கொள்ளையடிக்கிற வீட்டில் யாராவது பெண்கள் இருந்தால் அவங்களையும் மிரட்டி எடுக்கிறான். இவனை கேட்டதுக்கு அவன் கொடுத்த வாக்குமூலம் என்று சொல்லப்படுவது, நான் இந்த மாதிரி வருவேன், டைம் கிடைச்சா செக்ஸுக்கு யூஸ் பண்ணிப்பேன், இல்லாட்டி பணம் மிரட்டுறதுக்கோ இல்லை வேறு எந்த பர்பஸுக்கோ யூஸ் பண்ணுவேன்றான். இதை அவன் தொடர்ச்சியாக பண்ணியிருக்கான். இப்போ நீங்கள் இந்த கேஸுக்கு இப்போ வந்தீங்கன்னா நம்ம இப்போ பேசின பாம் சரவணன் எடுத்துக்கிட்டால் அவன் பேரில்
6 கொலை வழக்கு இருக்குது, 30 வழக்குகள் இருக்குங்கிறாங்க. அவனுடைய மனைவி மகாலட்சுமி லாயருங்கிறவங்க இல்லை 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வழக்கு தான்றாங்க. இப்போ இதெல்லாம் இந்த ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட்ஸே ஒழுங்காக வச்சுருக்காங்களா? இந்த பாம் சரவணன்கிற பேச்சு ஆம்ஸ்ட்ராங்க்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் தினம் ஒரு பேரில் சொல்லிக்கிட்டு ஒரு ரவுடி வந்து அரெஸ்ட் ஆகிறாங்க. அதில் எல்லா திமுகலேருந்து 2 பேர், அதிமுகலேருந்து, பாஜகலேருந்து, தேமுதிகலேருந்துன்னு எல்லா கட்சியும் சொல்கிறாங்களே தவிர உண்மையான குற்றவாளி யார்? அதுலேயும் முதல்ல அக்யூஸ் நம்பர் 1 திருவேங்கடம்ங்கிறவரை உங்களுக்கு கொன்னுட்டாங்க. ஏன்னா இப்போ இன்னொன்னையும் பார்க்கணும், நேற்றுக்கு இந்த பாம் சரவணன்னு காலில் தான் சுட்டிருக்காங்க. ஏன்னால் உங்களுக்கு இப்போ 1.5 மாதம் முன்னாடி இதில் மனித உரிமை ஆணையத்தில் டிஎஸ்பியாக ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருந்தவர். அவர் வேறு தாம்பரம் அந்த பக்கத்தில் நடந்த விஷயம் என்கவுண்டர், அந்த விஷயத்தை போட்ட உடனே போலீஸ் வேண்டுமென்றே செய்திருக்கிறார்கள், அதே போல் லாக்அப் கைதிகளை மிக மோசமாக துன்புறுத்திருக்கிறார்னு அவர் கொடுத்துட்டார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பியாக இருந்தவர், மனித உரிமை கழகத்தில் இருந்தவர் அப்படி கொடுத்துட்டார். உடனே நம்ம திமுக என்ன பண்ணோம்? திமுகவை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காரனை தான் காப்பாற்றணும். போலீஸை பற்றி கவலை இல்லை, தமிழர்களை பற்றி கவலை இல்லை. உடனே அந்த டிஎஸ்பியை அவர்கிட்ட இருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா நீங்கள் அவரை ரிலீவ் பண்ணிடுங்க. அவர் லெட்டர் அனுப்பிச்சிட்டார். அந்த இப்போ டிஎஸ்பியோடைய இதை வச்சுக்கிட்டு பதில் கொடுங்கன்னு டிஜிபிக்கு அனுப்பிச்சிட்டார். உடனே திமுக என்ன பண்ணுது, அந்த டிஜிபி வந்து சார் அவர் ரிலீவ் பண்ணுங்க, நாங்கள் வேறு டிஎஸ்பி கொடுக்குறோன்ட்டார். அவர் ரிலீவ் பண்ண மாட்டேன்ட்டார். உடனே என்ன பண்ணுறாங்க, மனித உரிமை ஆணையத்தில் நீதிபதி ஒருவர் இருப்பார். இப்போ இருக்கிறது மணிக்குமார்னு சொல்லிட்டு கேரளாவின் முன்னாள் தலைமை நீதிபதியாக இருந்தவர், சென்னை தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவர் மாட்டேன்ன உடனே அவருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பார். அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அவர் பார்த்தார் லீவில் போட்டு போயிட்டார். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்காட்டில் சேர்மனாக இருந்த ஒருத்தரை டெபுடேஷனில் போட்டு அவர் லீவ் பண்ணுறதுக்கு லெட்டர் கொடுக்குறார். இவர் உடனே மனித உரிமை ஆணைய தலைவர் வந்து கூடாதுங்கிறார் நீதிபதி. அப்போது அவர் வீட்டுக்கு இருந்த செக்யூரிட்டியை நீக்கி அவரை பயமுறுத்துகிறாங்க. நம்ம தமிழ்நாடு போலீஸு மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக இருக்கிற முன்னாள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வீட்டுக்கு இருந்த செக்யூரிட்டியை நீக்கிட்டு உங்களுக்கு ஆபத்துன்னு மிரட்டின உடனே கட்சியில் அவரும் ரிலீஸ் பண்ணிட்டார். நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்திலையும் இது மாதிரி ஒரு திமுக ஞானசேகரன் ஒருவனா பல பேர் இதே மாதிரி அங்கே சுற்றிட்டு இருக்காங்களா, ஒரு சாரா பல சார்களா, இதெல்லாம் வெளியில் வர வேண்டாம்னா இவனை சுட்டுடலாம் அப்படின்னு பர்மிஷன் கேட்டதாகவும், அந்த நேரத்தில் தென் சென்னை மாவட்ட செயலாளர் மா சுப்பிரமணியம் உள்ளே பூந்து அவரை என்கவுண்டர் பண்ண வேண்டான்னு தடுத்ததாகவும், அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் 9ஆம் தேதி மீட்டிங்க்கு அவரை வர வேண்டான்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது. ஸோ இப்போ என்கவுண்டர் பண்ணாமல் இவரை காப்பாற்றிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழக வழக்கை தமிழ்நாட்டுக்கு வெளியில் கொண்டு போகிறது நல்லது. தாக்கரட்னன் வழக்கு, இது ஜெயலலிதா வழக்குகள்லாம் எப்படி வெளி மாநிலங்களுக்கு போச்சோ அதுபோல் அண்ணா பல்கலைக்கழக இந்த திமுக ஞானசேகரன் மேலே இன்னொன்று அந்த ஞானசேகரன் வழக்கு மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை ப்ளஸ் அந்த நண்பன்லாம் பத்திரமா பாதுகாக்கணும். ஏன்னா முக்கியமான விட்னஸஸ். அதை தவிர அந்த 26 கிரவுண்டு என்னைக்கு எப்படி விற்றாங்க, கோயில் இடத்த யாரோ ஒருத்தன் வீடு கட்டியிருக்க முடியாது, எல்லாருமே பர்மிஷன் வாங்காமல் கட்ட முடியாது. இன்றைக்கி இந்த வீட்டில் நீங்கள் இந்த ரூமை 2 பார்ட்டிஷன் போடுறீங்கன்னு செங்கல் கொண்டு வந்து இறக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷம் கவுன்சிலர்லேருந்து ஆள் வந்து 36 கிரவுண்டு 2 ஏக்கர்னு சொன்னான். எப்படி யார் ஆக்கிரமிச்சாங்க? இது மாதிரி எத்தனை திமுக ஞானசேகரன்கள் இந்த கோயில் இடத்துல இருக்காங்க. ஏன்னா நீங்கள் நுங்கம்பாக்கத்தில் அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமானது 25,000 கிரவுண்டு. எங்கேருந்து எடுத்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் மை ரோட்டில் ஆரம்பித்து வள்ளுவர் கோட்டம் தாண்டி அந்த 2 பக்கமும் இருக்கிற முக்கியமான ப்ராப்பர்ட்டி எல்லாம். ஆனால் அதை மீட்கிறதுக்கு நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற HRNC எதுவுமே செய்யலை. ஸோ இப்போ இந்த கோயில் இடங்கள் அரசாங்க இடங்களை ஆக்கிரமிக்கிறதுக்கு திமுக கட்சிக்காரனுக்கு உதவுறதுக்காக ஞானசேகரன் போன்ற ஆட்கள் இருக்காங்க. இந்த பக்கம் மற்ற கட்சியில் இருக்காங்களோ இல்லையோ அந்த பட்டியல் ஜாதி ரவுடிகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேஸில் ஆற்காடு சுரேஷ் யார், அவர் தம்பி பொண்ணை இவர் யார், இப்படி கணக்கு இல்லாமல் லிஸ்ட்டு போகுதே தவிர இதை பர்மனெண்ட்டாக தடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது? ஏன்னா நம்ம கமிஷனர் ஐயா புதுசாக எடுத்த ஒன்று சொன்னார், நான் இனிமேல் ரவுடிகளுக்கு ரவுடி பாஷையில் பதில் தருவேன்னாரு. உடனே யாரோ ஒருவர் அதுக்கு மனு போட்ட உடனே இல்லை நான் வந்து கட்டுப்படுத்துவேன், அதுக்கும் யாரோ கேஸ் போட்டாங்க. சரி, இன்றைக்கி வரைக்கும் எதுவுமே தடுக்கப்படலை. ஏன்னு சொன்னால் அந்த ரவுடியை காப்பாற்றுறதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 20 லட்ச ரூபா வாங்குற வக்கீல வைக்கிறீங்க. அடுத்தது நேற்றைய தினம் நம்ம இன்றைக்கி பேசுகிற அன்றைக்கி நேற்றைய தினம் பாண்டிச்சேரி டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிக்குள்ளுக்குள்ளே ஒரு மாணவியை 4 வெளியில் இருக்கிறவன் வந்து துன்புறுத்தி நண்பனோட பேசிகிட்டு இருக்கப்போ அந்த நண்பனை அடிச்சுட்டு அந்த மாணவியை அணுகிறப்போ அந்த மாணவி கூச்சல் போட மற்றவர்கள் வந்து அதுக்குள்ளே அந்த மாணவனும் போய் கூட்டிகிட்டு வர அந்த 4 பேரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால்
பாண்டிச்சேரியில் என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னா ட்ரெஸ்பாசிங்கு இதுன்னு தான் போட்டிருக்காங்களாம், பாலியல்னு போடல. இது பாண்டிச்சேரி இப்போ அரசு திமுக இல்லை, அங்கே இருக்கிறது என்ஆர் காங்கிரஸும் பாஜக கூட்டணி, அதுவும் இப்படி பண்ணுது. இந்த தைரியம் எப்படி இந்த மாதிரி வருது? அங்கேயும் உள்ளுக்குள்ள அந்த முக்கியமான குற்றவாளியுடைய மனைவி உள்ளுக்குள்ள வேலை செய்கிறாளா? எப்படி ஞானசேகரனுடைய மனைவி விக்டோரியாங்கிறவங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியாது. முதல்ல ஸ்கேவஞ்சரோ என்னமோன்னாங்க, அதுக்கு அடுத்தது அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, ஒரு பேராசிரியர் உதவியாளர்னாங்க. இப்போ திருப்பி நேற்று வேறு ஏதோ வருது. அண்ணா யூனிவர்சிட்டி அதை முதல்ல கிளாரிஃபை பண்ண அந்த அம்மா பேர்லேயே அந்த திமுக ஞானசேகரன் 2018 உங்களுக்கு ஒரு பாண்டிச்சேரியை சேர்ந்த தொழிலதிபரை கடத்தினப்ப அவனுடைய 3 மனைவிகள், தம்பி, அம்மா உட்பட 7 பேரில் வழக்கு. அப்படிப்பட்ட ஆளை எப்படிங்க பல்கலைக்கழகத்தில் வேலைக்கு வைக்க முடியும்? அவன் பேரில் 3 குண்டாஸ் இருக்கான் ஏற்கனவே. அப்படிப்பட்டவன் எப்படி உள்ளே வர விட்டாங்க? ஸோ இது மாதிரி இப்போ ஒரு பக்கம் திமுக ஞானசேகரன், இப்போ இந்த பக்கம் பாட்டாளி பிஎஸ்பி கட்சியை சேர்ந்த பாம் சரவணன். இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சரியாக டிசம்பர் 20 இந்த இதுக்கு போன வருஷம் முன்னாடி திருநெல்வேலியில் ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவன் எரிச்ச உடம்பு கட்சிது. இன்னைக்கு வரைக்கும் அதில் யார் குற்றவாளிங்கிறது கண்டுபிடி சிபிசிஐடி என்ன பண்ணுது? 13 வருஷமாக ராமஜெயம் கொலைகாரனை கண்டுபிடிக்கல. ஆனால் சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு இவங்க சொன்னது அண்ணாநகர் கேஸில் நாங்கள் நல்லா விசாரிச்சிட்டோம், இப்போ கணிச்சிங்கன்னா லேட் ஆகும்னாங்க. இவங்க என்னத்தை செய்கிறாங்க? தயவு செய்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற நிலங்களை அபகரிக்கிறதுக்கு திமுகவை சேர்ந்த தாதாக்கள் இந்த மாதிரி ரவுடிகளை பயன்படுத்தி, பட் அவங்க எதிர்கட்சிக்கு போயிட்டாங்கன்றப்ப அவங்கள நீங்கள் பிடிக்கிறீங்க. உங்கள் கட்சியில் இன்னும் எத்தனை ஞானசேகரன்கள் வட சென்னையிலையும் மற்ற பகுதியிலையும் இருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியில் நேற்றுக்கு இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வட சென்னையில் இது இப்போ அதில் என்னடான்னா ஒரு இப்போ ஜெராக்ஸ் கடையில் இருந்த லேடி கடை எரிஞ்சு போய் செத்துட்டாங்கன்னு இருக்கு. அவருடைய தம்பி, அந்த பெண்ணுடைய தம்பி சந்தேகப்பட்டு உள்ள இருக்கிற சிசிடிவி கேமரா பார்த்தா அவர் இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு துணை இருந்தவர். அந்த அவங்கள பற்றி ஏதோ தவறாக பரப்ப சண்டை நடந்தப்ப தீயை வச்சுட்டு போய் அந்த நபர் சந்தேகப்பட்டு நேத்திக்கு அவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கு. போலீஸ் ஒழுங்காக சஸ்பெக்ட் பண்ணல, அந்த வழக்கை தற்கொலைன்னு முடிக்க பார்த்தாங்க. ஆனால் அந்த ராணி என்பவருடைய சகோதரன் சந்தேகப்பட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து, அப்போ கூட சிசிடிவி ஃபுட்டேஜ் இது ஆயிடல, கரப்ட் ஆயிடுச்சுட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியில் அந்த ஸ்கூலில் என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னே தெரியல. ஏன்னா மதியானம் 2:40 யாரோ ஒன்று குழந்தையை எடுத்துட்டு போய் 6 செகண்ட்ல வெளியில வராங்க. அதுக்கப்புறம் அந்த பள்ளியுடைய ஊழியர்கள் போய் அந்த செப்டிக் டேங்கை உடைக்கிற மாதிரி இருக்கு. குழந்தை அதுக்குள்ள விழுந்துதாங்கிறது சந்தேகமா இருக்கு. ஆனா அவங்களுக்கு இன்னைக்கு பெயில் 3ஆம் தேதி அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்குது. 8ஆம் தேதி விழுப்புரம் கோர்ட்டில் ஜாமீன் கிடைக்கல. 10ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் போய் ஜாமீன் கிடைக்குது. ஆனா இது வரைக்கும் யார் என்ன எப்படி செத்தாங்கன்னு கூட அந்த பெற்றோருக்கு தெரியல. 3 லட்ச ரூபா செக்கை கொண்டு போய் பொன்முடியை கொடுக்குறாரு, அவங்க தூக்கி போடுற வீடியோ வரைக்கும் வைரல் ஆயிடுச்சு. ஆனால் தவறு செஞ்சவங்களுக்கு இது மாதிரி எத்தனை ஸ்கூலில் நடந்திருக்கு. நம்ம லிஸ்ட்டை சொல்லிக்கிட்டே போனால் நம்ம திமுகவை எடுத்து பேசுகிறோமோங்கிறது தான் ஆகுது. ஆனால் இதுதானே நடக்குது. எத்தனை ஸ்கூலு திருச்சியில் இந்த ஸ்கூலாக பிஷப் ஐமன் ஸ்கூலாக இருக்கட்டும், திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியாக இருக்கட்டும், கிருஷ்ணகிரி ஸ்கூலாக இருக்கட்டும், தினம் ஒரு சம்பவம் வந்துக்கிட்டே இருக்கா இல்லையா? போலீஸை தமிழக அரசு யூஸ் பண்ணணும். இதை தான் இன்னொன்று சொல்லுவேன். நம்ம கவர்னரையை பற்றி சொல்கிறப்ப கவர்னருக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ செலவாகுதுன்னாங்க. ஆனால் எங்கள் அப்பா ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்து ரிட்டையர் ஆனவர். அப்போ ஏதோ ஆட்சி கலைச்ச பகுதின்னு நினைக்கிறேன், 90 இருந்தப்போ சொன்னார். இங்கே திமுக ஆட்சியை கலைச்சிருந்தப்ப இப்போ கவர்னரும் 2 எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு தமிழகத்தையே நிர்வகிப்பார். 30 மந்திரி தேவையில்லை, 234 எம்எல்ஏ தேவையில்லை, அவங்க செக்யூரிட்டி அவங்க இதெல்லாம் இல்லாமல் தமிழ்நாட்டை கவர்னர் ஆட்சியில் சூப்பராக இருக்கும் அப்படிம்பார். நிஜமாவே ஆட்சி நல்லாவே இருந்தது. ஸோ இப்போ திமுக ஆட்சி வந்தப்புறம் போலீஸை அவங்களுக்கு செக்யூரிட்டியாக போய்கிட்டு மக்களுக்கு நல்லது நடக்காமல் இருக்குது. மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் திமுக ஒரு முறை கூட 2வது தடவை ஜெயிச்சதில்லை. இது அதற்கு அண்ணா பல்கலைக்கழக சம்பவமும் அதை தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு நிச்சயமாக வட சென்னையில் ஒரு தாக்கம் ஏற்படுத்தும். அதுக்கு மாற்றி ரவுடியை பிடிக்கிறீங்களே தவிர தண்டனை வாங்கி தரதா இல்லை. ஸோ பாம் சரவணனை பிடிச்சா என்ன வரப்போகுதுன்னு தெரில. இது அதில் அவருக்கு நேரடி தொடர்பு இருக்கா மாதிரி முதல்ல சொன்னாங்க அவர் தான் பாம் கொடுத்தாருன்னு. இப்போ என்னடான்னா ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த கேங்கை இவர் பழிவாங்க இருக்கிறப்ப கைதுன்றாங்க. இப்போ எதுதான் உண்மை? போலீஸ் உண்மையை சொல்லுதா இல்லை வட சென்னை திமுக தாதாக்களுக்கு எதிரானவர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பரிசீலிக்க மிக்க நன்றி சார்.